ஜெம் டிவி அரசியல் ஆடுகள பகுதியில் தமிழர் நல பேரியக்கத்தின் தலைவரும் திரைப்படத்துறை இயக்குநருமான சோழன் மு. களஞ்சியம் அவர்கள் நம்மிடம் உள்ளார். அவரிடம் இது குறித்து விரிவாக பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். 1920 முதல் தற்போது வரையில் 104 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை ஆண்ட முதலமைச்சர்ல 4 பேர் தான் நம் தமிழகத்தை சேர்ந்தவர்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? வருங்காலங்களில் தமிழ்நாட்டை யார் ஆள வேண்டும்? இல்லை, அதுதான் நாம் தமிழர் கட்சி மிக தெளிவாக சொல்லுது. தன்னுடைய கோட்பாடு என்ன? நாம் தமிழர் கட்சியினுடைய கோட்பாடு என்னன்னா, இது ஒரு நிலப்பரப்பு. இந்த நிலப்பரப்புக்கு யார் வேணாலும் வாங்க, வந்து வாழுங்க, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் எங்கள் தேசிய இனத்தை நாங்கள் தான் ஆள்வோம். அப்போ தமிழ் தேசிய இன மக்களை தமிழர்கள் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து செய்யணும். தலைமை பொறுப்புக்கு அவங்க தான் வரணும். இங்கே என்ன செய்ய ஏமாத்துறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் 400 வருஷமாக இங்கே இருக்கிறோம், அதனால் நாங்கள் தமிழர் ஆகிட்டோம். நாங்கள் தெலுங்கர்கள், ஆனால் 400 வருஷமாக இங்கே இருக்கோம். நாங்கள் கன்னடர்கள் 300 வருஷமாக நாங்கள் இருக்கோம். நாங்கள் மலையாளிகள் 500 வருஷமாக நாங்கள் இருக்கோம், அதனால் நாங்கள் தமிழர்கள் ஆகிட்டோம் அப்படிங்கிறாங்க. 1000 வருஷமாக மராட்டியத்தில் இருக்கான் தமிழன். ஒரு தமிழன் கூட மராட்டியாக மாறினதே இல்லை. இப்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. இதை நம்பியிருக்கான். இன்னும் உங்களுக்கு தெரியுமா, கலைஞர் கருணாநிதி தமிழர் இல்லை, விஜயகாந்த் தமிழர் இல்லை, வைகோ தமிழர் இல்லை அப்படிங்கிறதுலாம் நாம் தமிழர் கட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தமிழர் இல்லை அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அதுக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாது. எல்லாம் என்ன நம்பிட்டு இருந்தோம், உலக தமிழ் இனத்தின் தலைவராக கலைஞர் கருணாநிதியை நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு அந்த நினைப்பு இல்லை யாருக்கிட்டையும். மேதகவே பிரபாகரன் அவர்கள் தான் இன்றைக்கு உலக தமிழ் இனத்தின் பெரும் தலைவன் அப்படிங்கிற எண்ணம் இன்னைக்கு உலகம் முழுதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு. அதனால ஒரு தேசிய இனத்தினுடைய அடையாளத்தை அழித்து ஒழித்து அந்த தேசிய இனத்துக்கு இல்லாத ஒரு பேரு, அதாவது மொழிவழி தேசிய இனம்னா என்ன தெரியுமா? மனிதர்களை 2ஆ பிரிக்கலாம். மரபினம், தேசிய இனம்னு 2ஆ பிரிக்கலாம். மரபினம் என்பது உடற்கூறியலை கொண்டது. அது 3 வகைப்படும். மங்கோலிய மரபினம், காக்கேசிய மரபினம், நீக்ரோ மரபினம். நம்மெல்லாம் நீக்ரோ மரபினம். சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற நீக்ரோவும் நம்மளும் ஒரே மரபினத்தை சேர்ந்தவர்கள். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தேசிய இனம், நேஷனாலிட்டி. வாட் இஸ் நேஷனாலிட்டி? நேஷனாலிட்டி என்பது அவன் பேசுகிற மொழியை கொண்டு மனிதர்களை பிரிப்பது நேஷனாலிட்டி. அப்படின்னு சொன்னால், கன்னடம் பேசுகிறவன் கன்னடியன், ஜெர்மன் பேசுகிறவன் ஜெர்மானியன், மராத்தி பேசுகிறவன் மராட்டி, ஆனால் தமிழ் பேசுகிறவன் மட்டும் திராவிடனா? இது வெக்கமா இல்லையா தமிழர்களுக்கு? இது தமிழர்களை ஏமாற்றுகிற செயல் இல்லையா? இப்படி ஏமாற்றுவர்களை கண்டிக்கணுமா வேண்டாமா? அவர்களை அரசியல் அதிகாரத்திலிருந்து தூக்கி வீசணுமா வேண்டாமா? தமிழ் மொழி பேசுகிற தமிழனுக்கும் தமிழச்சிக்கும் பிறந்த நான் எப்படா திராவிடனான என்கிற கேள்வி கேட்கணுமா இல்லையா இளைய தலைமுறை பிள்ளைகள்? இதைத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த ஏமாற்று வேலையை கடந்த 60 வருஷமா திராவிட சிந்தனையாளர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இவர்களை வேரோடும் வேரடி மண்ணோடும் தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தூக்கி வீசணும். திரும்புற திசையெல்லாம் அவர்களுடைய பெயர்கள், திரும்புற திக்கெல்லாம் அவர்களுடைய சிலைகள். எங்களுடைய வரலாற்றை, எங்கள் மண்ணின் மாண்புகள் அனைத்தையும் அழித்து ஒழித்தது யார் அப்படின்னு பார்த்தா இந்த திராவிட சித்தாந்தவாதிகள், திராவிட அரசியல்வாதிகள் தான் அனைத்தையும் செஞ்சாங்க. இப்போ வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கான். இப்போ தமிழ்நாட்டில் எந்த அரசு நிறுவனம் கட்டினாலும் அதுக்கு கலைஞர் கருணாநிதி பேரை வைக்கிறான். கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த மக்களுக்கு என்ன செஞ்சிட்டாருன்னு நான் கேட்குறேன். எதுக்காக அவர் பேரை வைக்கணும்? தமிழ்நாடு முழுசு எல்லா நிறுவனங்களுக்கும் சந்து பொந்துல எல்லாம் கலைஞர் அவர்களுக்கு சிலை எதுக்கு வைக்கணும்? ராஜராஜ சோழனுக்கு சிலை இல்லை, சுந்தரலிங்கனாருக்கு சிலை இல்லை, ஐயா ஜீவாவுக்கு சிலை இல்லை, அயோத்திதாச பண்டிதருக்கு சிலை இல்லை, ரெட்டமலை சீனிவாசனுக்கு சிலை இல்லை, திரும்புற திசையெல்லாம் பெரியாருக்கு சிலை, திரும்புற திசையெல்லாம் கலைஞருக்கு சிலை, அண்ணாவுக்கு சிலை, தொல்காப்பியனுக்கு சிலை வச்சியா, வள்ளுவனுக்கு சிலை வச்சியா? அப்போ இதையெல்லாம் எதிர்த்து கேட்கிற நிலை எப்போ உருவாச்சு அப்படின்னு கேட்டா, செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்த பிறகுதான் அந்த நிலை உருவாச்சு. பொங்குறாங்க, கொதிக்கிறாங்க, தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி எங்களை தாக்குகிறார்கள், விமர்சிக்கிறார்கள், பொது வெளிகளில் மிக கேவலமா எங்களை திட்டுகிறார்கள். அதையெல்லாம் கடந்து 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 ஏறி இன்னைக்கு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுகிற ஒரு இடத்துக்கு தமிழர்கள் வந்திருக்கிறார்கள். ஆகவே தமிழர்களை தமிழர்கள் தான் ஆள வேண்டும். யார் வேணாலும் வா, கன்னடன் வா, மலையாளி வா, மராத்தி வா, குஜராத்தி வா, யார் வேணாலும் வா, இங்கே வியாபாரம் பண்ணு, வேலை செய்யி, பொழைச்சிக்க, அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நினைக்காத, எங்களை ஆள்வதற்கு நீ நினைக்காத, அது இனி ஒருபோதும் நடக்காது அப்படிங்கிறது எங்களுடைய கொள்கை, எங்களுடைய தத்துவம். இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தனித்து தான் நான் தேர்தல் சந்திப்பேன், நீங்கள் அதை சொல்கிறீங்க. தனித்து தேர்தல் சந்திச்சா எந்த ஆண்டு சார் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கு?
இல்லை அப்படி கிடையாது. தேர்தல் களத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2ஆ பிரிஞ்சு நிற்கிது எப்போவுமே. ஒன்று அதிமுக கூட்டணி, இன்னொன்று திமுக கூட்டணி. இதுக்கு நடுவில் ஒன்று இல்லவே இல்லை. இப்போ தான் முதல்ல உருவாகிருக்கு. இது இவங்க ரொம்ப மிகப்பெரிய அசிங்கப்படுவாங்கன்னாங்க. நாங்கள் இன்றைக்கி கிட்டத்தட்ட 31 லட்சம் பேரை எங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க, ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அந்த 31 லட்சம் பேரும் எப்படி மரியாதைக்குரியவர்கள் தெரியுமா? இவங்க கொடுத்த காசை வாங்கிக்காம, இவங்க கொடுத்த பொய்யான வாக்குறுதிகளை நம்பாம, நேர்மையா உண்மையா இந்த மக்களுக்கு உண்மையாகவே நல்லது செய்யணும், அதற்கான ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் நம்பின வாக்காளர்களுடைய வாக்கு. அந்த வாக்கு என்னென்ன சொல்லி பிரிக்கிறாங்க, அருந்ததியர்களை எங்களுக்கு எதிராக்குறாங்க. எவ்வளவு பெரிய ஈனத்தனம் அது! அருந்ததிய மக்களை நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக மாற்றுவது, இஸ்லாமிய கிறிஸ்தவர்களை ஏமாற்றுவது. எப்படி ஏமாத்துறான்? நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிச்சிங்கன்னா பாசிச பாரதிய ஜனதா கட்சி வந்துருங்கிறான். ஏண்டா, எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அதை ரொம்ப அழகாக சொல்லுவார். என் வீட்டில் சுவிட்ச் போட்டால் எனக்கு தானடா லைட் எரியும், எனக்கு ஓட்டு போட்டால் நான் தானே ஜெயிப்பேன், அது எப்படி அவன் ஜெயிப்பான்? புரியுதா உங்களுக்கு? அப்போ இப்படியாக இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுடைய வாக்கை எங்களுக்கு வரவிடாமல் பண்றீங்க. அருந்ததிய மக்களினுடைய வாக்குகளை, தெலுங்கு மக்களுடைய வாக்குகளை, கன்னட மக்கள்கள், மாற்று தேசிய இனத்தை சேர்ந்த மக்களுடைய வாக்குகளை எங்களுக்கு வரவிடாமல் பண்றீங்க. அதையும் தாண்டி இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், எங்கள் கட்சியில் போட்டியிடுகிறவர்களில் நிறைய தெலுங்கு தம்பி தங்கைகள் இருக்கிறார்கள், நிறைய கன்னடர்கள், மலையாளிகள், இன்னும் சொல்ல போனா சிங்கு கூட இருக்காரு. புரியுது? நாங்கள் அதை மறுக்கலை, அதை நாங்கள் வெறுக்கலை, அதை நாங்கள் அதான் சொல்றோமே, யார் வேணாலும் வான்னு தான் சொல்றோம். புரியுதுங்களா? அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுவதன் மூலம் வெல்ல முடியுமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு எழுந்தது அப்படின்னு சொன்னா, வெல்ல முடியுமா? எப்பொழுது வெல்லுவீங்க? அதான் உங்களுக்கு இல்ல, அரசியல் கட்சிகளுக்கு அந்த கேள்வி எழுது. புரியுதுங்களா உங்களுக்கு? நாங்க இப்ப எதிர்வரும் 2026 உறுதியா வெல்வோம்னு நாங்க நம்புறோம். எப்படி நம்புறோம்? தோத்தாங்க, இப்ப நாங்க 3வது இடத்துக்கு நாங்க வருவோம்னு யாராவது நம்புனீங்களா? அதிமுக திமுக தாண்டி 3வது பெரும் கட்சியா நாம் தமிழர் கட்சி வரும்னு யாராவது நினைச்சாங்களா? யாரும் நினைக்கல. 2026 சட்டமன்ற தேர்தலில் பாருங்க, நாம் தமிழர் கட்சி எப்படி ஏறி அடிச்சுட்டு வருதுன்னு. 24 என்பது நாங்கள் ஒரு குறைஞ்சது ஒரு 10 இடத்துல வெற்றி அடைவோம் அப்படிங்கிறது மாதிரி நாங்கள் நினைக்கிறோம். புரியுதுங்களா? எங்களுடைய இலக்கு 2024 கிடையாது. புரியுதுங்களா? எங்களுடைய இலக்கு என்பது 2026. இந்த இடத்துல நாங்கள் 2024 என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 கோடி வாக்கு வாங்கணும். இலக்கு, எங்கள் இலக்கு 1 கோடி வாக்கு வாங்கணும். 31 லட்சம் வாக்கு வாங்கியிருக்கோம், அதை அப்படியே 1 கோடி வாக்கை நாங்கள் மாற்ற வேண்டும். இந்த தமிழகத்தினுடைய 2வது பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி அப்படின்னு 3வது இடத்துல இருந்து 2வது இடத்துக்கு நகரணும். அப்பதான் அடுத்து 1வது இடத்துக்கு போறதுக்கு சரியா இருக்கும். நீங்க 2வது இடம் வரப்போ முதல் இடத்துல எந்த கட்சி இருக்கும்? அதிமுக இருக்குமா திமுக இருக்குமா? அது தெரியாது, அதை அவங்க முடிவு பண்ணட்டும். எங்கள் இலக்கு முதல் இடத்துக்கு வர்றது தான். முதல் இடத்துக்கு வருவோம், அல்லது குறைஞ்சபட்சம் 2வது இடத்துக்கு நாங்கள் வரணும். இன்னைக்கு இருக்கிற 3வது இடத்திலேயே நாம் இருந்து விடக்கூடாது அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அதற்காக கடுமையாக உழைப்போம். 1 கோடி வாக்குகளை நாங்கள் தொடுவோம் உறுதியை. மொத்தம் தமிழ்நாட்டில் 6 கோடியே 19 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க. அதில் நீங்கள் 1 கோடி வாக்கி பெற முடியும்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் சார். தமிழ்நாட்டில் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தாமல் ஆளுகின்ற திமுக அரசு மத்திய அரசிடம் அதை கொடுத்துருக்காங்க. ஆனால் மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு எதிராக இருக்காங்க. இது கருத்து என்ன சார்? இல்லை, மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாது, அது மதவாரி கணக்கெடுப்புன்னு நடத்தும். புரியுதுங்களா? தமிழ்நாட்டில் நம்ம ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய தமிழகத்தின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, சாதிவாரி கணக்கெடுப்பை அந்தந்த மாநிலங்களுடைய கொள்கை முடிவாக அந்தந்த மாநிலங்கள் தான் எடுக்கணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு ஒரு தீர்ப்பில் சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் இங்கே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுடைய சாதி, சின்ன மேளம் சாதி எவ்வளவு பேர் இங்கே இருக்கிறாங்க, எத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்கன்னு மக்களுக்கு தெரிஞ்சு போகும்னு அச்சமா? நான் கேட்குறேன். சாதி வாரியாக கணக்கெடுப்பு எடுப்பதன் மூலமாக அந்தந்த சாதிக்கு இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவத்தை, எவ்வளவு பிரதிநிதித்துவம் இருக்கு என்பதை அறிந்து தெரிந்து அதற்கு தகுந்தாற்போல் இடஒதுக்கீட்டை பகிர்ந்து கொடுங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் அறிவுறுத்திய பிறகு இந்தியாவில் மற்ற மாநிலங்கள் எல்லாம் அதை செய்கிற போது, ஆந்திராவில் மாநில அரசு செய்யுது, பீகாரில் செஞ்சு முடிச்சு அறிவிச்சுட்டான். புரியுதுங்களா? கர்நாடகா, ஒடிசா, பீகார்ல 3 மாநிலத்திலுமே ஜாதி நடத்தப்பட்டு விட்டது. ஆந்திரா, தெலுங்கானா, ஜார்க்கண்ட்ல நடத்த போறாங்க. ஆமா.
ஆனா இங்க தமிழ்நாட்டுல நடத்தாம இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, மைனாரிட்டிலையும் மைனாரிட்டி யாரு? ஸ்டாலின் குடும்பம். புரியுதுங்களா? தமிழகம் முழுவதும் மொத்தமா வந்து ஒரு 3000 பேர் கூட தேர மாட்டாங்க. அதனால இந்த 3000 பேர் இருக்கிற ஒரு சாதி தமிழகத்தை தொடர்ச்சியா ஆட்சி அதிகாரத்தில் கொண்டாந்து வச்சு இவங்க வந்து கொள்ளை அடிச்சிருக்காங்களே தமிழ்நாட்டை, ஆசியாவின் பெரிய பணக்காரர்கள் லிஸ்ட்ல வந்துட்டாங்களே அப்படின்னு மக்கள் அதிர்ச்சி அடைந்து விடுவார்கள் என்பதற்காக பயப்படுறாங்களோன்னு தோணுது. சாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியாக நடத்தப்பட வேண்டும். நாம் தமிழர் கட்சி இதை கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியா வலியுறுத்திட்டு இருக்கு. தமிழகத்தில் பல அரசியல் கட்சிகள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் அரசியல் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும்னார் தந்தை பெரியார். இவங்களுடைய கொள்கை நாயகன் இருக்கார்ல தந்தை பெரியார், அவரு அந்த காலத்திலே என்ன சொன்னாரு? சட்டமன்றத்தில் சாதிவாரி பிரதிநிதித்துவம் வேணும், எல்லா சாதிகளுக்குமான பங்களிப்பு சட்டமன்றத்தில் வேணுங்கிறாங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு பெரிய சாதிகளை முக்குளத்தோர்ல இன்னைக்கு வந்து அகம்படியர் இருக்காங்க, அவங்களுக்கு அரசியலில் பெரிய பிரதிநிதித்துவம் எதுவுமே கிடையாது. புரியுதுங்களா? அருந்ததியர்களுக்கு பெரிய பிரதிநிதித்துவம் எதுவும் கிடையாது. புரியுதுங்களா? வண்ணார் சமூகம் கிட்டத்தட்ட 35-40 லட்சம் பேர் வந்து தமிழகம் முழுசும் இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அரசியல் பிரதிநிதித்துவம் எதுவுமே கிடையாது. நாம் தமிழர் கட்சி தான் ஒரு தேர்தலுக்கு 2 சீட்டு 3 சீட்டுன்னு அந்த வண்ணார் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். புரியுதுங்களா? ஒதுக்கப்பட்டு இருக்கிற அதாவது ஒதுக்கி வச்சிருக்காங்கல்ல சாதிகள், நிறைய ஜாதிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் எந்த அரசியல் முக்கியத்துவமும் எந்த கட்சியுமே கொடுக்கறது இல்லை. ஓட்டு போடுறதுக்கான ஆட்களாக மட்டும்தான் எல்லாருமே வச்சிருக்காங்க. இதையெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னு சொன்னால் உறுதியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். நல்ல பெரிய ஜாதி இருக்காங்க, 1 கோடி பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன உண்டோ அதை நீங்கள் கொடுங்கிறேன். ஒரு சாதியில் வந்து குறைஞ்சது 10 லட்சம் பேர் தான் இருக்காங்கன்னா அவர்களுக்கு என்ன பங்களிப்பு இருக்குது? அரசியலில், வேலை வாய்ப்பில், கல்வியில் அவங்களுக்கு என்ன பங்களிப்பு கொடுக்கணுமோ அந்த பங்களிப்பை கொடுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அதை செய்யாமல் இருப்பதற்கு காரணம் புரியல. மத்திய அரசு செய்யணும், மத்திய அரசு கிட்ட சொல்லிட்டோங்கிறது வந்து ஏமாற்று வேலை. மத்திய அரசு வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எதிராக இருக்காங்க. பீகார்ல வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எதிராக இருந்து பீகார் அரசு வந்து நீதிமன்றம் போயிட்டு நீதிமன்ற உத்தரவு பெற்று தான் ஜாதி நடத்துனாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து சமூக நீதிக்கு அடுத்தலை தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுத்தாமல் இருப்பது வந்து எல்லாமே அரசியல் விஷயம் கேள்வி கேட்குறாங்க, நடத்தாமல் இருக்காங்க. அதுதான் தம்பி, அவங்க நடத்துறது இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த காரணங்கள்லாம் இருக்குது. மத்திய அரசுகிட்ட வந்து பொறுப்பை ஒப்படைக்கிறதுங்கிறது ஏற்க முடியாது. அது வந்து எஸ்கேபிசம், தப்பிக்கிறது, மக்களை ஏமாத்துற ஒரு வேலை. மத்திய அரசுக்கும் சாதிவாரிய கணக்கெடுப்புக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. மாநில உரிமை பேசுறீங்கல்ல, நாங்கள் மாநில உரிமையை வந்து விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்கிறீங்கல்ல, அப்படின்னா இது வந்து மாநில உரிமைங்க. இந்த மாநில உரிமையை எதுக்கு மத்திய அரசு கொண்டு போய் அடமான வைக்கிறீங்க? அதனால் திமுக வந்து திட்டமிட்டு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது அப்படின்னு அது வந்து நினைக்குது. அதற்கு காரணம் மைனாரிட்டியான ஒரு சாதியை சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அது மக்களுக்கு தெரிந்து போய்விடும், அவர்கள் அரசியலில் இருந்து தூக்கி வீசப்பட்டு விடுவார்கள் என்ற அச்சம் என்பது என்னுடைய கருத்து. இப்போ நாம் தமிழர் கட்சி வருங்காலங்களில் வந்து கூட்டணியே அமைக்காம தனித்தே தான் தேர்தல் சந்தித்து ஆட்சியை கைப்பற்றிருக்கீங்க. அதில் மாற்று கருத்து கிடையாது. உங்கள் திரைத்துறையில் அடுத்ததாக எந்த படம் தயாரிக்க இருக்கீங்க சார்? நான் வந்து அடலேறு அப்படின்னு ஒரு படம் பண்ணுறதா இருக்கேன். அதில் முக்கியமான நடிகர்கள்லாம் வந்து நடிக்கிறதா இருக்காங்க. இப்போ நான் கதை எழுதிட்டு இருக்கிறதுனால யார் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத இப்போ என்னால் சொல்ல முடியாது. நிச்சயமாக வந்து ஒரு கவனிக்கத்தக்க ஒரு முக்கியமான படமாக வரும். இப்போ நாம் தமிழ் கட்சி சார்பாக சட்டமன்ற தேர்தலையோ நாடாளுமன்ற தேர்தல் நீங்கள் போட்டியிட வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, இப்போ அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அது எல்லாமே வந்து அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை வந்து சார்ந்தது. இப்போ வரைக்கும் நான் அண்ணனுக்கு ஆதரவாக தேர்தல் களத்தில், அரசியல் தளத்தில் நான் வேலை செஞ்சிட்ருக்கேன். அண்ணன் என்ன சொல்கிறாரோ அதுபடி தான் நான் வந்து செயல்படுவேன். உங்களுடைய விருப்பத்தை தெரிவிப்பீங்க இல்லையா? உங்களுக்கு விருப்பம் இருக்கா சார்? இல்லை, அப்படி கிடையாது. எனக்கு தனிப்பட்ட விருப்பம் அப்படிங்கிறது இல்லை. அண்ணன் வந்து தம்பி இதை செய் அப்படின்னு சொன்னால் நான் செய்வேன், ஸோ மறுக்க மாட்டேன். ஸோ கட்சி தலைமை சொன்னால் நீங்கள் அதை உறுதியாக செய்வேன். கட்சி தலைமை கூப்பிட்டு இந்த தொகுதியில் நீ நில்றா அப்படின்னு சொன்னால் நான் நிற்பேன். எனக்கா ஒரு விருப்பம் வந்து அப்படிலாம் ஒன்றும் விருப்பம் இல்லை. உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி ஐயா. மிக்க மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விஜயபாலன்.